الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الساعة لآتية فاصفح الصفح الجميل إن ربك هو الخلاق العليم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக, முழு உலக மக்களுக்கும் ஹிதாயத்தாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, முழு உலக மக்களுக்கும் முன்மாதிரியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருப்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய மனித இனங்கள், ஜின்கள், உயிருள்ள உயிரற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் அல்லாஹ் எப்படி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இந்த உலகத்தை ஆளக்கூடியவனாக, உலகத்தை பராமரிக்கக்கூடியவனாக, உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக, உலகத்தை ஆளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றானோ, அது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் உலகத்துக்கு ரப்பாக இருப்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், மனித இனம் அல்லாதவர்களுக்கும் ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். குர்ஆன் அதை மிக அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட காஃபிர்களை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு அடித்தவர்கள், நபி அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்தியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து துரத்தியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்கள், இப்படியான மோசமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய சூழலில், வாழக்கூடிய காலத்திலே வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை அழிக்கவில்லை. ஏனைய நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், ஏனைய நபிமார்களுக்கு அநியாயம் செய்தவர்கள்,
ஏனைய நபிமார்களை துன்புறுத்தியவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் முன்னோர்களை அழித்ததை போன்று, அழித்து நாசமாக்கியதை போன்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை அழிக்கவில்லை. ஏன்? நபி அவர்கள் ரஹ்மத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். وَإِذْ قَالَ اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல வாழ்ந்த காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம்? எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்களை அல்லாஹ் அழித்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்களை அல்லாஹ் அழித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்களை அல்லாஹ் அழித்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்களை அல்லாஹ் அழித்தான். அந்த நபிமார்களுக்கு எதிரானவர்களை அல்லாஹ் அழித்தான். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன், சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவராக இருந்தால், அவருடைய வேதம் உண்மை என்றால், அவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மை என்றால், அவர் உண்மையான ரசூல் என்றால், முன்னோர்களை போன்று நாமும் அழிக்கப்பட வேண்டுமே, ஏனைய நபிமார்களுடைய சமூகத்தை போன்று நாமும் அழிக்கப்பட வேண்டுமே என்று ஆச்சரியப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காபிர்கள். ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். காபிர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். قالوا اللهم يا الله إن كان هذا هو الحق من عندك. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவராக இருந்தால், இவர் உண்மையான ரசூல் என்றால், உண்மையான நபி என்றால், فأمطر علينا حجارة من السماء. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு வானத்தில் இருந்து கல்லு மலையை பொழிய வைத்து அவர்களை நீ அழித்ததை போன்று எங்களையும் அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் காபிர்கள். அபித்தினா பி அதாபின் அலீம் அல்லது யா அல்லாஹ், ஏனைய சமூகத்தினர்களை நீ அழித்ததை போன்று தண்ணீரின் மூலமாக, காற்றின் மூலமாக, பறவைகளின் மூலமாக எங்களை நீ அழித்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த காபிர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் முஃமின்களுக்கு மாத்திரம் ரஹ்மத்தாக அனுப்பப்படவில்லை. அல்லாஹு தஆலா காபிர்கள் அப்படி துஆ செய்கின்ற போது குர்ஆனிலே அல்லாஹ் அந்த துஆவை சொல்லி அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றான். அடுத்த ஆயத்தில் பதில் கொடுக்கின்றான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இந்த காபிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மக்காவில் இவர்களோடு சேர்ந்து நீங்கள் வாழுகின்ற போது, இவர்களை நாம் ஒருபோதும் அழிக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மேனியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான அந்த பிறப்பை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தை அல்லாஹு தஆலா அடிப்படையாக வைத்து நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த காபிர்கள், இந்த நபி உண்மை என்றால் எங்களை அழித்து விடு என்று சொல்லியும் கூட, எங்களை அழித்து நாசமாக்கி விடு என்று துஆ செய்தும் கூட அல்லாஹு தஆலா சொன்னான், முஹம்மதே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் போது, இந்த பூமிக்கு மேலால் நீங்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் போது உங்களை நாம், இந்த சமூகத்தை நாம் அழிக்க மாட்டோம். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை நாங்கள் அழித்து நாசமாக்க மாட்டோம் முன்னோர்களை போன்று என்று அல்லாஹு தஆலா அந்த குறைஷிகளுக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மாத்திரமின்றி ஏனைய உயிரினங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார். நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்னைய நபிமார்களிடத்தில் கூட காணப்படாத நல்ல பண்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. நபுவத்துக்கு பின்னால் மாத்திரமல்ல, நபுவத்துக்கு முன்னால் இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நேர்மை, அவங்களிடத்துல நியாயம், அவங்களிடத்துல சகிப்புத்தன்மை, அவங்களிடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அவங்களிடத்துல மன்னிக்கக்கூடிய தன்மை, அவங்களிடத்துல மன்னிச்சதை மறைக்கக்கூடிய தன்மை காணப்பட்டிருக்கிறது. இணையமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு முழு உலக மக்களுக்கும் முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அது போன்று உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனித வாழ்வு இஸ்லாமிய வாழ்வுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, மனித வாழ்வுக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் கடைசி வேதத்தில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் அமைப்புகளை அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை போன்று, வெளி தோற்றத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை போன்று அதைவிட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தின் அழகை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான சிறந்த குணங்களை கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் காணப்பட்ட நற்குணங்களை சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்து குர்ஆனிலே பேசி இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தந்தையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிள்ளையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமூக தலைவராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வியாபாரியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூலி தொழிலாளியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர் வீரராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவராக, பல கோணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் பாதுகாத்து அது உங்களுக்கு அழகான முன்மாதிரி. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எப்படி நபியுடைய முகத்தை, நபியுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் அழகாக பேசி இருக்கின்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை, அக்லாக்குகளை அல்லாஹ் எப்படி அழகாக பேசி இருக்கின்றானோ அது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகளை அல்லாஹ் அழகாக பேசி இருக்கின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, பொதுவாக எல்லோருக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம், அவர்களால் உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் பரவுவதற்கு, வளர்வதற்கு பிரதானமாக காணப்பட்ட ஒரு தன்மைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிக முக்கியமான பண்புதான் மன்னிக்கக்கூடிய பண்பு. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு குர்ஆனில் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். நபி அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களை, நபி அவர்களை துன்புறுத்தியவர்களை மன்னிக்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார். காரணம் என்ன? மன்னிப்பின் மூலமாக மனித உள்ளங்களை வெல்லலாம், மன்னிப்பின் மூலமாக நிம்மதியை பெறலாம், மன்னிப்பின் மூலமாக இஸ்லாத்தை வளர்க்கலாம் என்பதற்காக மன்னிப்பை அல்லாஹ் நபி அவர்களுக்கு குர்ஆனில் கட்டாயப்படுத்திவிட்டார். யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரத்தில், காபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரத்தில், முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஃபஅஃபு வஸ்ஃபஹு.
ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் வகுல் ஸலாம். நபியே, நீங்க இவங்களை கணக்கெடுக்காம விட்டுடுங்க. உங்களை பத்தி பேசக்கூடியவங்க, உங்களோட மனைவிமார்களை குறை காணக்கூடியவங்க, உங்களை நோவிக்க கூடியவங்களை நீங்க மன்னிச்சு விடுங்க. ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் வகுல் ஸலாம். மன்னிச்சதுக்கு பின்னால அதை சொல்லி காட்டாம மன்னிச்சத்தை மறந்துடுங்க. நம்மில் அநேகமானவர்கள் மன்னிப்பார்கள், ஆனா மறக்க மாட்டார்கள். மன்னித்ததை சொல்லி காட்டுவார்கள். உன்னை மன்னித்தேன், பல தடவை உன்னை மன்னிச்சிருக்கிற. மன்னிப்பதை சொல்லி காட்டுவது அல்லாஹ் குர்ஆனில் அதை பழித்து பேசுகின்றான். மன்னித்ததை சொல்லி காட்டக்கூடாது. மன்னித்தால் அதை மறக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ். மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். ஃபஅஃபு வஸ்ஃபஹு. மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன அதே கட்டளை, மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். மன்னித்ததை ஞாபகம் வருகின்ற போதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன வயதிலே சிறுவனாக இருந்த நேரத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் 11 பேர்கள் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வீட்டை விட்டு துரத்தினார்கள். ஒரு கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். 40 வருடங்களுக்கு பின்னால் அதே சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர்களை பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். பழி வாங்கவில்லை. நடந்த தப்பை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டவில்லை, மன்னித்தார்கள். 40 வருடங்களுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கின்றார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்தான். நபி அவங்க சொன்னாங்க, யார் உலகத்துல 3 விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகா கொடுக்கிறதால ஒரு மனிதனுக்கு அவனுடைய பொருளாதாரத்துல குறை ஏற்படாது. 3 விஷயத்தை நபி அவங்க ஒரே சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. மா நகஸத் ஸதகத்துன் மின் மால். நீங்க சதகா செஞ்சா அது எந்த குறையையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. சதகா உங்களோட பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை உண்டாக்கும், பரக்கத்தை உண்டாக்கும். கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனம் உங்களோட பொருளாதாரத்தை அழிச்சிடும். செலவழிக்கிறது உங்களோட பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை உண்டாக்கும். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா. யார் மற்றவர்களை மன்னிப்பார்களோ, மறுமையில் அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு முன்னால் உலகத்தில் யார் மற்றவர்களை மன்னிப்பார்களோ, அவங்க சொன்னாங்க, மன்னிக்கிறது கோழைத்தனம் அல்ல, மன்னிக்கிறது ஒரு மனிதனுடைய பலகீனம் அல்ல. மன்னிப்பின் மூலம் அல்லாஹ் ஒரு அடியானை மறுமையில் உயர்த்துவார். 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவாபா லில்லாஹி ரஃபஅஹ். 3வது சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவோடு நடந்து கொள்வார்களோ, தாழ்மையாக நடந்து கொள்வார்களோ, அல்லாஹ் அவர்களை உலகத்தில் உயர்த்துவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் அவர்களை வெறுமனே அழகுக்கு மாத்திரம் முன்மாதிரியாக பேசவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட அழகு. கண்ணியமானவர்களே, சூரா யூசுப் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருடைய சிறுபிராயம் தொடக்கம் அவர்களுடைய சக்கராத் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றார். ஆனால் ஒரு இடத்தில் மாத்திரமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெளித்தோற்றம், முகத்தின் அழகை அல்லாஹ் பேசியிருக்கின்றார். ஒரு இடத்தில் மாத்திரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தங்களுடைய கரங்களை கத்தியினால் அறுத்தார்கள் என்ற செய்தி ஓரிடத்தில் தான் பிரஸ்தாபிக்கப்பட்டது. முகத்தின் அழகு. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தின் அழகு, அவர்களுடைய சகிப்புத்தன்மை, அவர்களுடைய பக்குவம், அவர்களுடைய பேணுதல்,
அவர்களுடைய அல்லாஹ்வுடைய இறையச்சம், அவர்கள் மற்றவர்களை மன்னித்த அந்த மன்னிப்பு தன்மையை சூரா யூசுஃபில் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நபிமார்கள் நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதன் என்றாலே அடையாளம் நற்குணமாக இருக்க வேண்டும். மார்க்கம் கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்களில் வெறுமனே 500 ஆயத்துக்கள் தான் தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை பேசுகிறது. மற்ற ஆயத்துக்கள் அனைத்தும் ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய பண்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், சில உலமாக்களுடைய ஆராய்ச்சிப்படி 50,000 ஹதீசுக்கள். கிட்டத்தட்ட நபி அவங்களுடைய ஹதீசுக்கள் 50,000 ஹதீசுக்களில் வெறுமனே 5000 ஹதீசுக்கள் தான் தொழுகையும், நோன்பையும், ஜகாத்தையும், ஹஜ்ஜையும், சட்டதிட்டங்களையும் பேசுகின்றது. மற்ற 45,000 ஹதீசுக்களும் மனித பண்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது நபிமார்களுடைய இபாதத்துடைய பகுதியை, வணக்கத்துடைய பகுதியை பேசுவதை விட அதிகமாக நபிமார்களிடத்தில் காணப்பட்ட மன்னிப்பு, நபிமார்களிடத்தில் காணப்பட்ட பணிவு, நபிமார்களிடத்தில் காணப்பட்ட சகிப்பு தன்மை, நபிமார்களிடத்தில் காணப்பட்ட விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு விடயத்துக்கு முன்மாதிரியாக குர்ஆனில் அவர்களுடைய பண்பாடுகளை, குணங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் பேசியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அநியாயம் செய்த தன்னுடைய சகோதரர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, மன்னித்தார்கள். அல்லாஹ் உயர்த்தினான். எப்படி உயர்த்தினான்? 40 வருஷத்துக்கு பின்னால அந்த சகோதரர்களுக்கு தெரியாது நாம் சந்திப்பது, நாம் சந்தித்துக் கொண்டிருப்பது, நாம் பேசிக் கொண்டிருப்பது, நாம் துரோகம் செய்த, நாம் அநியாயம் செய்த, நாம் சூழ்ச்சி செய்த, நாம் பொறாமைப்பட்ட எங்களுடைய சகோதரன் தான் என்று அவர்களுக்கு தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வாராங்க. கண்ணியமானவர்களே, பொறாமைக்காரர்கள் ஒருபோதும் உயர மாட்டார்கள், எழும்ப மாட்டார்கள், விழுந்து விடுவார்கள். இந்த பாடமும் இருக்கு. அல் ஹசூத் லா யசூத். பொறாமைப்படக்கூடியவர்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டார்கள். பொறாமைப்படக்கூடியவர்கள் ஒருபோதும் உயர மாட்டார்கள். பொறாமைக்காரர்கள் ஒருபோதும் ஆள மாட்டார்கள். பொறாமைக்காரர்கள் ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள், விழுந்து விடுவார்கள். அதற்கு சான்றாக 11 வாணிபர்கள், 11 ஆண்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு சோதிச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் என்று தெரியாது, பலஸ்தீன்ல இருந்து வாராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எகிப்துடைய ஒரு ஆட்சியாளராக, சிறை கைதியாக இருந்தவர், விபச்சார குற்றச்சாட்டில் அவர்கள் குற்றம் சுமத்தாட்டப்பட்டவர், சின்ன வயதில் ஒரு அடிமையை போன்று வாங்கப்பட்டு நடாத்தப்பட்டவர், 7 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்த ஒரு சிறை கைதி, மன்னித்தார், விட்டுக் கொடுத்தார், மறந்தார். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எகிப்துடைய ஒரு பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனில் வாழக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 11 பேருக்கும் கேள்விப்படுது, எகிப்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர் நேர்மையானவர், இலகிய மனம் கொண்டவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர், மக்களுக்கு, ஏழைகளுக்கு அவர் உதவக்கூடியவர் என்று கேள்விப்படுகிறது. வருகிறார்கள். யூசுப் என்று தெரியாது, எகிப்துடைய ஒரு ஆட்சியாளராக அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. வந்து சொன்னார்கள், யா அய்யுல் அஸீஸ் மஸ்ஸனா வ அஹ்லனா குர். கண்ணியமான ஆட்சியாளரே, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும். பொறாமைக்காரனை மாத்திரம் அல்லாஹ் சோதிக்கவில்லை, பொறாமைக்காரனையும் அல்லாஹ் சோதித்தான், அவனுடைய மனைவியையும் சோதித்தான், அவனுடைய பிள்ளைகளையும் சோதித்தான், பரம்பரை அல்லாஹ் சோதித்தான். சின்ன வயசுல சின்ன பிள்ளைய பார்த்து வெச்ச பொறாமை, பெரிய ஆட்சியாளரை பார்த்து, பெரிய ஆலிம பார்த்து, பெரிய செல்வந்தரை பார்த்தல்ல, ஒரு 6-7 வயசு பிள்ளைய பார்த்து பொறாமப்பட்டது அல்லாஹ் எப்படி மாத்தினான்? 40 வருஷமாக
பிச்சைக்காரர்களாக கையேந்தக்கூடியவர்களாக நபிமார்களுடைய பிள்ளையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். வாப்பா நபி, வாப்பாட வாப்பாவும் நபி, அப்பாவும் நபி, அப்பாட வாப்பாவும் நபி. பொறாமைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, பலசாலிகள், அவர்களும் அழகானவர்கள், உடம்பில் சக்தி இருந்தது, உழைத்து தின்னக்கூடிய சக்தி இருந்தும் அல்லாஹ் அவர்களை ஏழைகளாக பிச்சைக்காரர்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். அவங்களே வந்து சொன்னாங்க, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களுக்கும் எங்களுடைய மனைவிமாருக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டோம். தசப்தக் அலைனா, கையேந்துறாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சதக்கா தாங்க. தசப்தக் அலைனா, அவங்க சொன்ன வார்த்தையை குர்ஆன் பேசுது. பொறாமைக்காரர்களுக்கும் மன்னிக்காதவர்களுக்கும் ஒரு பாடமாக, விரோதத்தோடு குரோதத்தோடு வஞ்சகத்தோடு நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் பாடம், பொறாமையோடு எரிந்து வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு பாடம் இருக்குது. தசப்தக் அலைனா இன்னல்லாஹ் யஜ்ஸில் முத்தஸத்திகீன், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சதக்கா தாங்க, கொஞ்சம் ஏதாவது தாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. அல்லாஹு தஆலா சதக்கா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்துல கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல்ல, நீங்க அநியாயம் செஞ்சீங்களே, சின்ன வயசுல கிணத்துல தூக்கி வீசினீங்களே, சின்ன வயசுல பொறாமப்பட்டு ஒரு பாலகன் என்று கூட பார்க்காம கொலை முயற்சி செஞ்சீங்களே, அந்த யூசுப் தான் நான் என்று சொல்லுங்க. ஏன் ஆரம்பத்திலே மன்னித்து விட்டார்? எப்படியாவது நான் யூசுப் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? அலிம்கும் மா ஃபஅல்தும் பியூசுப் வ அஹீஹி இத அன்தும் ஜாஹிலூன். கேட்டாங்க, ஒரு காலத்துல உங்களோட சகோதரர் யூசுப் என்ற ஒருவருக்கும் அவருடைய உம்மாவுக்கு கிடைத்த புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதை ஏன் கேட்டாங்க கண்ணியமானவர்களே? நான் இன்று வரைக்கும் அதை உள்ளத்தில் வைத்து உங்களை பழிவாங்கக்கூடியவன் அல்ல, அதை எப்போதை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? அன்சும் ஜாஹிலும், நீங்க யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரரையும் பொறாமப்பட்டு குடும்பத்தை விட்டு ஒதுக்கக்கூடிய நேரத்தில், வெளியே போடக்கூடிய நேரத்தில் நீங்க அதை வேணும் என்று செய்யல. சுப்ஹானல்லாஹ், இது அன்தும் ஜாஹிலூன், நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க. கண்ணியமானவர்களே, தப்பு செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், குர்ஆன் பேசுது, வேணுமெண்டே தூக்கி வீசினாங்க, வேணுமெண்டே சகோதரனை வீட்டை விட்டு திரட்டினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்தும் ஜாஹிலூன், தெரியாம செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சகோதரனுக்கு. நான் தான் யூசுப் என்று சொல்லவில்லை, உங்களுடைய சகோதரனுக்கு தெரியாம செஞ்சிருப்பீங்க. அதுதான் இன்று நீங்கள் சோதிக்கப்படுவதற்கான காரணம் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்துகிறார்கள். இறுதியாக அவர்களுக்கு தெரிய வருகிறது, இறுதியாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாம் உரையாடி கொண்டிருப்பது, நாம் பொறாமைப்பட்டு சூழ்ச்சி செய்து வீட்டை விட்டும் துரத்திய யூசுப் தான் என்று. சில நேரத்திலே அவர் என்ன சொன்னார்? அந்த யூசுப். இப்ப கேட்கிறாங்க, நீங்க தானே யூசுப்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்னாங்க, ஆனா யூசுப் வஹாதா அகி, நான் தான் யூசுப், இது என்னுடைய சகோதரர் புன்யாமீன். இப்பதான் சொன்னாங்க, காலு தல்லாஹ், எந்த பொறாமைக்காரர்கள் யூசுப் வளர்ந்து விடக்கூடாது, யூசுப் உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வீட்டை விட்டும் துரத்தினார்களோ விரட்டினார்களோ, அதே சகோதரர்கள் சொன்னார்கள். குர்ஆன் பேசுகிறது, தல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக, லகத் ஆஸரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாசியின். யூசுபே, அல்லாஹ் எங்களை விட உங்களை உயர்த்தி விட்டான், எங்களை விட உன்னை யூசுப்பை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம், நாங்க தான் தவறு செஞ்சிட்டோம், நாங்க தான் குற்றம் செஞ்சிட்டோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் சொன்னார்கள். இறுதியாக கண்ணியமானவர்களே, மீண்டும் தொடர்ச்சியாக அந்த சகோதரர்களை உரையாடி கொண்டிருக்கின்ற போது சிறைச்சாலையில் நடந்த விடயங்களை, சிறைச்சாலைக்கு பின்னால் முன்னால் நடந்த விடயங்கள் எல்லாம்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களை பார்த்து உரையாடுகின்ற போது சகோதரர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்தான் யூசுப் என்று. புரிந்ததற்கு பின்னால் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னையும் உங்களையும் ஷைத்தான் தான் பிரித்தான். ஷைத்தான் தான் என்னையும் உங்களையும் பிரித்தான். கண்ணியமானவர்களே, அங்கு பிரித்தது சகோதரர்கள், விரட்டியது சகோதரர்கள். அப்படி தெரிந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் ஷைத்தான் பிரித்தான் என்று சகோதரர்கள் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லெண்ணம் கொண்டு அவர்களை மன்னித்ததை மீண்டும் 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 சொல்லிக்காட்டி அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை புண்படுத்தாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் மன்னிப்புக்கு உதாரணமாக, மன்னித்ததை மறக்க வேண்டும், அதை சொல்லிக் காட்டக்கூடாது. குற்றம் செய்தவர்களை மன்னித்து விட்டால் அதை மன்னித்து விட வேண்டும், அதை அடிக்கடி சொல்லிக் காட்டக்கூடாது என்பதற்கு உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நீண்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மன்னிக்கக்கூடியவர்களாக மனைவிமார்களை மன்னித்தார்கள். பல சந்தர்ப்பங்களிலே மனைவிமார்களை மன்னித்திருக்கிறார்கள். தன்னோடு கடினமாக நடந்து கொண்டவர்களை மன்னித்திருக்கிறார்கள். தன்னை கொலை செய்வதற்காக வந்தவர்களை மன்னித்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுடைய அந்த ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முன்னால் ஹுதைபியா என்ற இடத்திலே 80 காபிர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் நபியுடைய மன்னிப்பை பேசுகிறது, குர்ஆன் நபியுடைய விட்டுக் கொடுப்பை பேசுகிறது, குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாராள தன்மையை பேசுகின்றது. குர்ஆன் சொல்லுது, நபியே, ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள், அந்த இடத்தில் ஒரு சில காபிர்கள் ஆயுதம் ஏந்தியவர்களாக உங்களை கொலை செய்வதற்காக வந்தார்கள். அவர்களை நாம் பாதுகாத்தோம், உங்களையும் நாம் பாதுகாத்தோம். 80 பேர்கள் ஆயுதத்தோடு இஹ்ராமோடு உம்ராவுக்காக நபி அவர்கள் ஆயுதம் அற்றவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆயுதம் இல்லாத நிலைமையிலே 80 காபிர்கள் ஆயுதத்தோடு வந்து நபி அவர்களை தாக்க வருகிறார்கள். வருகின்ற போது அங்கிருந்த சஹாபாக்கள் அந்த 80 பேர்களையும் கைது செய்கிறார்கள். கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கைது செய்து நபியிடத்திலே கொண்டு வருகிறார்கள். நபியே, உங்களை கொல்லுவதற்காக 80 பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 80 பேர்களை மன்னித்து விட்டார்கள். ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பல்லாயிரக்கணக்கானவர்களை மன்னித்தார்கள். அபூ சுஃபியானை கண்டடத்தில் கொல்ல வேண்டும் என்று சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல அபூ ஜஹலை விட மோசமானவர் அபூ சுஃபியான். அந்த காலத்தில் நடந்த எல்லா யுத்தங்களுக்கும் காரணம், எல்லா யுத்தங்களின் போது முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களை தூண்டியவர், காபிர்களை படை சேர்த்தவர், சிந்தனையாலும் பொருளாதாரத்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட அபூ சுஃபியான் அபூ ஜஹலை விட மோசமானவர். அந்த அபூ சுஃபியானை கண்டடத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்குகிறது, பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குகிறது, அறுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குகிறது, வெட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குகிறது. அந்த நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? மன் தஹல தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமின். யாரு காபத்துல்லாஹ்வுக்குள்ளால் வருவாங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று யாரு அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளால் நுழைவார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அபூ சுஃபியானை கண்ணியப்படுத்தினார்கள். அபூ சுஃபியானுடைய வீட்டை காபாவை போன்று பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள். அபூ ஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பல வருடங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ சுஃபியான் நபி அவர்களுடைய ஒரே ஒரு மன்னிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரே ஒரு மன்னிப்பால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலே குறைஷிகள் பயந்தார்கள், காபிர்கள் பயந்தார்கள். பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கிறது, பழிவாங்கி விடுவார்கள் என்று பயந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க முன்னோர்களுடைய வாழ்க்கையில் இருந்த, நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்த முன்மாதிரிகளை எடுத்து நபி அவங்க நடந்திருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, எப்படி துரோகம் செய்த, அநியாயம் செய்த, குரோதத்தோடு வாழ்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 11 சகோதரர்களை மன்னித்தார்களோ, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம்,
உங்களை நான் இதுக்கு பின்னால படிச்சு பேச மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சீங்க, நீங்க என் மேல பொறாமப்பட்டீங்க என்று குத்தி குத்தி பேச மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்களோ அது போன்று உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். உங்களை யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். மக்கா விட்டு என்ன துரத்தினீங்க, எங்களோட சொத்துக்களை அபகரிச்சீங்க, எங்களுக்கு அநியாயம் செஞ்சீங்க, என் மேல அழுக்குகளை போட்டீங்க, எனக்கு பைத்தியம் என்று சொன்னீங்க என்று பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் நபி அவங்க சொன்னதை சொல்லவில்லை. அவங்க செஞ்ச அநியாயங்களை ஞாபகப்படுத்துங்க. சொன்னாங்களா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இதுக்கு பின்னால உங்களை நான் பழிக்கவும் மாட்டேன், குறை சொல்லவும் மாட்டேன், உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சதை போல மன்னிச்சுட்டேன். இத்ஹபு வ அன்தும் துலகா, உங்களை எல்லோரையும் விடுதலை செய்யறேன், உங்களை எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்கால ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பல்லாயிரக்கணக்கான காஃபிர்களை மன்னித்தார்கள். மன்னிப்பின் காரணத்தினால் அந்த காஃபிர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹுதைபியாவுடைய நேரத்திலே 80 கொலைக்காரர்களை, நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்தவர்களை நபி அவர்கள் மன்னித்தார்கள். அவர்களில் பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவருடைய உடம்பு அழகானதோ அவருடைய குணங்களும் அதைவிட அழகானது என்று அல் குர்ஆன் சத்தியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தை அல்லாஹ் பேசி இருக்கின்றான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நபியிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான பண்புதான் மன்னிப்பது, மறப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸாஅத லஆத்தியா ஃபஸ்ஃபஹி ஸஃப்ஹல் ஜமீல். மன்னிப்பை பற்றி அல்லாஹ் பேசும்போது, மன்னித்து மறப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் என்ன சொல்ல வாரன்னா, உலகத்தில் நீங்க வாழ போறது 60-70 வருஷம். இந்த உலகத்துக்கே நிரந்தரம் கிடையாது. கியாமத்துடைய நாள் வரை இருக்கிறது. உலகம் அழிக்கப்படும். எனவே நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க 60-63 வருஷம் தான் வாழ போறீங்க. மனிதர்களை 60-70 வருஷம் தான் வாழ போறீங்க. மனக்கசப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். நீங்க வாழ போறது 60-70 வருஷம். உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களோட தப்புக்களை மன்னிச்சு நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். எனவே உலகம் அழிய போகிறது. நீங்கள் மற்றவர்களை மன்னித்து பழகுங்கள், மன்னித்ததை மறந்து விடுங்கள் என்று கியாமத்துடைய நாளை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். வாழ்றது கொஞ்ச காலம். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற உறவாக இருக்கலாம், சகோதர உறவுகளாக இருக்கலாம். அநியாயம் செய்தவர்களை மன்னிப்போம். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களை அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, மன்னிப்போம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹ் உலகத்தில் உயர்த்துவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உயர்த்தி காட்டினான். நாளை மறுமையிலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலால உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் மற்றவர்களை மன்னித்து மறக்கக்கூடியவர்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் ஏராளமாக இருக்குகின்றது. அப்படியான அடையாளங்களில் பிரதானமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அடையாளம் அல் காலிமீன் அல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் மற்ற கோபத்தை அடக்குவார்கள், கோபத்தை அடக்குவார்கள், ஆத்திரத்தை அடக்குவாங்க. எனக்கு இவன் இப்படி செஞ்சிட்டானே, எனக்கு இப்படி பேசிட்டானே, எனக்கு இப்படி துரோகம் செஞ்சிட்டானே என்றதை மனசுல வச்சுக்கொண்டு கோபத்தோடு வாழ மாட்டாங்க. கோபத்தை அடக்குவாங்க, தப்பி விழுங்குவாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், மற்றவர்களை மன்னிச்சிடுவாங்க. ஒரு வியாபாரி, ஒரு முதலாளி நபி இடத்துல வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஏண்ட அடிமை, என்னிடத்துல வேலை செய்யக்கூடியவங்க தவறு செஞ்சு கொண்டு போறாங்க, தப்புக்கள் செய்யறாங்க, தவறுகள் செய்யறாங்க, நான் அவங்களை தண்டிக்கிறது இல்ல, நான் எவ்வளவு மன்னிக்கணும், எப்படி மன்னிக்கிறது, எவ்வளவு மன்னிக்கிறது யா ரசூலல்லாஹ், ஏண்ட கூலி ஆட்கள் நிறைய தப்பு செய்யறாங்க. முதலாளியை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது தடவை மௌனமாக இருந்தாங்க. இரண்டாவது தடவை கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு கீழால வேலை செய்யக்கூடியவங்க தப்பு தவறு செய்யறாங்க, நான் கொஞ்சம் பொறுத்துட்டீங்கிறேன், எவ்வளவுதான் மன்னிக்கலும். நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவங்க வேலைக்காரர்கள், மனைவியை சொல்லவில்லை, சகோதரனை சொல்லவில்லை, தாயை தகப்பனை சொல்லவில்லை, உங்களுக்கு கீழால வேலை செய்யற வேலைக்கார ஒரு நாளைக்கு 70 தடவை தப்பு செஞ்சாலும் அவனை மன்னிக்கட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய எங்களுடைய நண்பர்கள், அவங்களை எவ்வளவு நாங்க மன்னிக்கணும், எந்த அளவுக்கு நாங்க அவங்களை மன்னிக்கணும். இனிமான அல்லாஹுடைய நடிகார்கள். எனவே மன்னிப்போம், மறப்போம். அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையிலும் பரக்கத்தை உண்டாக்குவான், நிம்மதியை உண்டாக்குவான். என் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் 2 விஷயத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப வல் ஆஃபியா, யா அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தன்மையும் தான், அதே நேரத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தான்.
மன்னிக்காட்டி என்ன நடக்கும்? நடந்த அநியாயங்களை உள்ளத்துல வச்சு 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 யோசிச்சு 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 நோயாளியாக மூத்த போயிட்டு அல்லாஹ் கேட்டாங்க, யாரெல்லாம் மன்னிக்கக்கூடிய தன்மை எனக்குத்தான் முதலாவது. அதுக்கு பின்னால ஆசியத்தை தான் உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. யாரிடத்துல மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லையோ, மற்றவங்க செஞ்ச அநியாயங்களை மன்னிச்சு மறக்கக்கூடிய தன்மை இல்லையோ, அவங்க நோயாளிகளாக மாறிடுவாங்க. யோசிச்சு யோசிச்சு நடந்ததை யோசிச்சு யோசிச்சு நோயாளியாக, கவலை உள்ளவர்களாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலையில் அழுது 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 அவருடைய அழுகையை பார்த்து அந்த சகோதரர், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் என்ன சொன்னாங்க? நீங்க மௌத்தாக போறீங்களா, சாவ போறீங்களா? யூசுப் நினைச்சு சாவ போறீங்களா? ஏன் கவலை? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னிக்காத தன்மை, உள்ளத்தில் நடந்த விடயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பது ஒரு மனிதனை அழித்து விடும் என்று குர்ஆன் பேசுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, உங்களோட கண் பார்வை பெய்த்து அழுது அழுது உள்ளத்தால யோசிச்சு யோசிச்சு நீங்க சாக போறீங்களான்னு கேட்ட மாதிரி நபி அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மையையும் தான் ஆஃபியத்தையும் தான். மன்னிப்போம், ஆரோக்கியமாக வாழலாம். மறப்போம், ஆரோக்கியமாக வாழலாம். நபி சொன்னாங்க, யாரு உறவினர்கள் துண்டித்து நடக்கும் போது சேர்ந்து நடப்பாங்களோ அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்துண்டாகும் என்றாங்க. 2 விதமான பரக்கத், பொருளாதாரத்திலே பரக்கத்துண்டாகும், வாழ்க்கையில ஆயுள்ளையும் பரக்கத்துண்டாகும், நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்றாங்க. மன்னிச்சு மறந்துடணும். ஏன் பெரும் பெரும் பாவங்களை செய்த எங்களை, பெரும் பெரும் அநியாயங்களை செய்த எங்களை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழக்கூடிய எம்மை அல்லாஹ் மன்னித்து மறைத்து வைத்திருக்கிறான். எங்களுடைய குறைகளை மன்னித்து மறைத்து வைத்திருக்கிறான் என்று இருக்கின்ற போது, மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் நமக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய கசப்பான விடயங்களை, நிகழ்வுகளை மறப்போம், மன்னிப்போம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுகளையும் வர்ணனைகளையும் புகழ்களையும் பாடுகின்ற இந்த மாதத்தில் இதை ஒரு செய்தியாக நாங்கள் எடுத்துக் கொள்வோம். வாழ்க்கையில் நடந்ததை மன்னித்து விடுவோம், அநியாயம் செய்தவர்களை மன்னிப்போம், மறப்போம், துண்டித்து வாழக்கூடியவர்களோடு சேர்ந்து நடப்போம், எங்களுக்கு உதவாதவர்களுக்கு உதவி செய்வோம், எங்களோடு கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு மிருதுவாக குணத்தோடு நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறான சகலவிதமான முன்மாதிரிகளையும் அடிப்படையாக கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசித்து, எங்களுடைய வாழ்க்கையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காணப்பட்ட இப்படியான நற்குணங்களை பெற்று ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் வல்லநாயன் அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.